ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சுகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம வயிற்று புண்ணுக்கும் சரி, சம்மர் சீசனுக்கும் சரி, உடம்பு ஹீட்டுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மட்டன் அதை நான் என் ஸ்டைலில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முதல்ல வெங்காயம், அடுத்து தக்காளி. நான் 1/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். எனக்கு ஈரல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி மட்டன்னாலே ஈரல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு வேண்டிய எல்லாமே எடுத்தாச்சு. மட்டன் மசாலா இது எதுக்குன்னா, எங்கள் வீட்டில் அந்த மட்டன் குழம்பு வாடை வந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இந்த மட்டன் மசாலா வாங்கியிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க பொடியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் குக்கர், ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் 1/4 கிலோ மட்டன் அளவுக்கு தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டினதுக்கப்புறம் நான் மட்டனை கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஹை ஸ்பீடில் வச்சுனால எல்லாமே சட்டியோடு ஒட்டிக்குது. அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கிண்டினதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு சீரகத்தை நல்லா கையிலே நசுக்கி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். அப்புறம் இந்த மட்டன் வேகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு தான் போட்டிருக்கேன். முழு உப்பு போடலை. குழம்புக்கு தேவையான உப்பெல்லாம் நான் போடலை, கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்பயும் போல் இந்த மட்டன் மசாலாவில் நான் 1/2 ஸ்பூன் தான் அதில் போட போகிறேன். 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த வெந்த தண்ணி இருக்குல்ல, அது வயிற்று புண்ணு இதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நாங்கள் எப்போ மட்டன் செஞ்சாலும் அந்த அந்த கறி வெந்த தண்ணியை நாங்கள் குடிப்போம். அதுக்காக தான் நான் இந்த ஒரு ப்ரொசீஜர் முன்னாடி செஞ்சுக்கிறோம். அடுத்தது அது குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல எப்போவுமே, அந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு கருகாமல் நான் வதக்கிக்கிறேன். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த இதை பொடி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கறி வெந்துருச்சு. நம்ம சூப்பு குடிப்போம்னு சொன்னேன் இல்லையா, கறி வெந்த தண்ணி. அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் மட்டன் குழம்பு வைக்கும்போது இது மாதிரி எடுத்து 1 டம்ளர் மட்டும் எடுத்து குடிங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு காரம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த தண்ணியிலே கூட சாப்பாடு பிசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கணும் இல்லையா, அதே சட்டியிலே இந்த மட்டன் வெந்த தண்ணி, அந்த மட்டன் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு தனியாக தாளிப்புலாம் தேவையில்ல, அப்படியே கொதிக்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச அந்த இதை விழுதுகள் பேஸ்டெல்லாம் இதில் போட்டு நல்லா வேக விடலாம். நல்லா மிக்சியிலே அப்புறம் கழுவி அந்த தண்ணியும் கூட ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். நான் அந்த அரைச்ச மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த மட்டன் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதுவும் போட்டுக்கணும். இப்போ தான் தேவையான அளவு உப்பு போடுறோம். ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கையில் நக்கி கூட பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
நான் வந்து அரையும் பாதியுமா தட்டை வச்சு மூடிக்கிறேன். முழுசாக மூடினீங்க அப்படின்னா அது பொங்கி வந்து சட்டி பூரா நாறி போயிடும். இப்போ எனக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இது செக் பண்ண தெரியும்னா ஓகே, இல்லைன்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடான சாப்பாட்டில் இப்போ செஞ்ச மட்டன் குழம்ப வந்து ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.